ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30 டேஸ் 30 பிராண்ட் ஸ்டோரி சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு டே 1ல நம்ம பார்க்க போற பிராண்ட் டாமினோஸ். இன்னைக்கு பீட்சா உலகத்தோட ராஜாவா இவங்க இருக்கலாம். ஆனா 2009ல இவங்க பட்ட கஷ்டம் சாதாரணமானது இல்ல. ஒரு பக்கம் பிசினஸ் பயங்கரமா சரிஞ்சிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் உங்க பீட்சா வெறும் மாவு மாதிரி இருக்கு, சாஸ் ரொம்ப மோசமா இருக்குன்னு மக்கள் சோஷியல் மீடியால கிழிச்சு தொங்க விட்டாங்க. கம்பெனி மொத்தமா மூடுற நிலைமைக்கு வந்தப்போ அவங்க பின்வாங்கல. அந்த கசப்பான உண்மைய தைரியமா ஏத்துக்கிட்டு, ஆமாங்க எங்க பீட்சா நல்லா இல்லதான்னு டிவிலயே வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆனா அந்த மன்னிப்போட அவங்க நின்னுகல. அதுக்கப்புறம் தான் அவங்களோட அசாத்தியமான உழைப்பு ஆரம்பிச்சது. அவங்க ஷெஃப்ஸ் தூக்கத்த மறந்து புது ரெசிபிக்காக 18 மாசம் போராடினாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சீஸ் வகைகளையும் நூற்றுக்கணக்கான சாஸ் வகைகளையும் டேஸ்ட் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட் சுவைய உருவாக்க ரத்தமும் வியர்வையும் சிந்தினாங்க. வெறும் சாப்பாட்ட மட்டும் மாத்தாம டெக்னாலஜிலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உலகத்திலேயே முதலா பீட்சா ட்ராக்கரை கொண்டு வந்தாங்க. தோத்துடுவோன்னு பயப்படாம விடாமுயற்சியோட அவங்க செஞ்ச இந்த ரீஇன்வென்ஷன் தான் இன்னைக்கு அவங்கள பங்குச் சந்தையில அமேசான், கூகுளுக்கே சவால் விட வச்சிருக்கு. அவமானங்கள உழைப்பால முறியடிச்ச டாமினோஸோட இந்த கதை ஒரு நிஜமான மாஸ்டர் கிளாஸ். உங்களுக்கு இவங்க பீட்சா பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பிராண்ட் கதையை தெரிஞ்சுக்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.